இன்றைக்கி இவர்கள் ஒரு தடுமாட்டத்தில் இருக்காங்க. யாரை எதிர்க்கிறது அதுன்னு. ரொம்ப ஈஸி. மாநில தேர்தல் தான் வருது, சட்டமன்ற தேர்தல். நீங்கள் ஆளுங்கட்சியை எவ்வளோ அடிக்கிறீங்களோ அவங்க சொல்லுவாங்க, பிஜேபியை தொடமாட்டிக்கிறாரு, இவர் சங்கி, பாஜக பி டீம். அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. மாநில அரசியலை எதிர்த்து அடிப்பார். பவன் கல்யாணம் இருந்தார், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்களா அந்த பீரியடில்? அப்படியே நேரடி சவால் அவர் ஜெகன்மோகனுக்கு வந்து பாருன்ற அளவுக்கு ஸ்பீச். அந்த மாதிரி இருந்தால்தான் உங்களை வந்து தொண்டை நம்புவான். நீங்கள் கொடுக்குற மெசேஜை தொண்டை போய் 10 இடத்துல பேசுவான். பார்க்குற பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நான் வந்தேன்னா விடமாட்டேங்க, இந்த சாராய்ஸா விடமாட்டாங்க. இந்த லாக்அப் டெத்துக்கு 24 ஃபேமிலி நான் பார்த்து பேசியிருக்கேன். அவங்களுக்கு மறு விசாரணை எந்தெந்த அதிகாரி என்கிட்ட தப்பிக்க முடியாதுங்கன்னா அப்படியே குளிர்ந்து போயிடுவாங்க ஜனங்க. ஒரு ஆண்மை உள்ள தலைவன் கிடைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த இது வருது ஆகஸ்ட் 25, அவர் பேசுகிறாரான்னு பார்க்கணும். அவர் கடைசியாக வீராவேசமாக அதிக நேரம் பேசுனதுன்னா விக்கிரவாண்டி மாநாடு, முதல் மாநாடு. இதில் இவர் எப்படி பேசுகிறாருன்னு பார்க்கணும். அதற்கு பிறகு செப்டம்பர் 25க்கு பிறகு இவர் சுற்றுப்பயணம் போகிறாரு. சுற்றுப்பயணத்தில் தினம் தினம் இருக்கிற விஷயங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் போனால் அந்தந்த ஊருடைய பிரச்சனைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ எடப்பாடி பேசுகிறாருல, அந்த மாதிரி பேசணும். நீங்கள் பேசுறதுக்கு ரியாக்ஷன் வரும், அந்த ரியாக்ஷனுக்கு மறுநாள் பதில் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதை பண்ணணும்.